கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக தேசிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மு.க. வையம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தேவேந்திர வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன வழக்குங்க சார்? இப்போ கைது செஞ்சிருக்கிறது காவல் நிலையத்தில் பெட்ரோல் கொண்டு வீசின வழக்கு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவர் கூட இருந்தவங்க தான் அருண்குமார், அஜித்குமார் அப்படின்ற அண்ணன் தம்பி. ஓகே. அவருடைய கண்ணபிரான் அண்ணனுடைய ஃபாலோவர்ஸு, அவங்க கூட இருக்கக்கூடியவர். அதில் அந்த அருண்குமார்ங்கிறவர் ஒரு சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம முந்தின காணொலியில் சொல்லியிருப்பேன். ஓகே. கோயில் திருவிழாவுக்கு போகும்போது பரிசோதனை பண்ணி சஸ்பெக்டில் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம போன காணொலிக்கு அப்புறமா நான் சில விஷயங்கள் எனக்கு கூடுதலாக தகவல் கிடைச்சது. அதில் மேக்சிமம் அது ஒரு 3 ஆண்டுகள் தண்டனைக்குரிய, ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள உள்ள தண்டனைக்குள்ள ஒரு அஃபென்ஸில் தான் அவங்க போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. அது நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் விட்டீங்கன்னாக்கா ஓன் பெயிலில் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே கூட பெயில் எடுத்துக்கிறலாம். ஓகே. அது நீங்கள் அதுக்கான ப்ராசஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரஸ்பரமான ஒரு சுமூத்தான ஒரு சூழலில் தான் அன்னைக்கு நடந்திருக்கு. இரவு காவல் நிலையத்தில் வச்சு மறுநாள் காலையில் தான் போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு ப்ரீவியஸ் வழக்குகள்லாம் கொஞ்சம் இருந்ததுனால உடனே பெயில் கிடைக்கல. அந்த ஆத்திரத்தில் அவருடைய தம்பி அஜித்குமார் என்ன செய்கிறாருனாக்கா ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறார். ஆனால் அந்த நாள் அருண்குமாரை காவல் நிலையத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணி கூட வைக்கிறாங்கல்ல, அப்போவே இவர் கண்ணபிரான் சத்தம் போடுறாரு. அது சரி, ரைட்டு, ஏதோ சஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அது சின்ன அஃபென்ஸ் மாதிரி தான் போடுறாங்க, நம்ம சட்டப்படி சந்திச்சுக்குருவோம், வழக்கறிஞர் இருக்கிறாங்க, நீங்க வேற எதுவும் தேவையில்லாத விஷயங்களை அது பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. இவர் சத்தம் போடலன்னா பரவாயில்ல, கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அதையும் மீறி அதுக்கப்புறமா போய் அந்த அஜித்குமார்ங்கிற தம்பியும் அவருடைய நண்பர்களும் போய் காவல் நிலையம், இந்த சோதனை சாவடி, இந்த மாதிரியான சில இடங்கள்ல, காவலர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆத்திரத்துல அந்த பெட்ரோலை அது இருக்குல்ல, ஒயின்ஸ் பாட்டில், சரக்கு பாட்டில், அதில் பெட்ரோல் இதை பிடிச்சி பெருசாக யாருக்கும் சேதம் இல்லை, ஆனால் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு நல்ல நார்மலான நிலையில் இல்லை. அவங்க ஏதோ போதை எதுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பொதுமக்களாக யாரையும் அச்சுறுத்தல் மாதிரி இல்லை, காவல்துறை மீதுக்கும் பாதிப்புலாம் இல்லை. பட் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஏன்னா எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை நீங்கள் இப்படி அரெஸ்ட் பண்ணி இப்படி ரிமாண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்தில் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாமே வெவ்வேறு காவல் நிலைய எல்லை. அதனால் அது 6 காவல் நிலைய எல்லைக்குள்ள வந்ததுனால 6 எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏற்கனவே முதல்ல அருண்குமார் மேலே ஒரு சஸ்பெக்டில் ஒரு எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் அவங்க தம்பியினுடைய நண்பர்கள் அஜித்குமார் அவங்க நண்பர்களுடைய செய்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவங்களில் 6 எஃப்ஐஆர், மொத்தம் 7 எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. இந்த இதில் அன்னைக்கே கண்ணபிரான் காவல் நிலையத்தில் பேசுகிறாங்க, டிசி கிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம், அதே மாரி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போல்லாம் காவல்துறை ஒன்றும் சொல்லலை, இவர் மேலே வழக்கு இருக்குது இல்லை உங்களையும் இந்த அதில் சேர்த்துருக்கோம், எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறமா மைல்டாக இவருக்கு ஒரு தகவல் வருது, உங்களையும் வழக்கில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி. அப்புறம் வழக்கில் சேர்த்தாச்சு, இப்போ இதில் சேர்க்க போகிறாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றும் தகவல் இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, சரி லோக்கலில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்துடுறாரு. ஓகே. திருச்சியில் வச்சு திருச்சி போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, கைது பண்ணுறாங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுதான் ரொம்ப இருக்குதுலேயே ரொம்ப காமெடி. என்னன்னாக்கா கண்ணபிரான் பாண்டியன் 2500 வழிப்பறி பண்ணாருன்னு போடுறாங்க. அதாவது அவர் சிறைக்குள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் அடிச்சா கொடுக்கறதுக்கு எத்தனையோ சமூகத்துல பற்றுள்ளவங்க இருக்கிறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல எத்தனையோ வழக்கு, அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்குகளை தவிர மற்ற எல்லாமே போலீஸ் போட்ட வழக்குகள் தான். எல்லாத்தையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. வழக்கு செலவு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க 2500 ரூபா வழிப்பறி பண்ணாருன்னு நீங்க போடுறது அவரை அசிங்கப்படுத்துறதா இல்லையா? அவர் மேல அந்த மக்கள் மத்தியில அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை, அந்த பண்பை குலைக்கிறது, கெடுக்கிறது. அதன் மூலமா என்னன்னாக்கா, இவன் வந்து ஒரு ரவுடி பைய, இவன் வந்து ஒரு வழிப்பறி பண்றவன், அக்யூஸ்டு அப்படின்னு நீங்க பொது சமூகத்துக்கு காமிக்கிறது மூலமா இவருடைய செல்வாக்கை நீங்க குறைக்க பாக்குறீங்க. அதுதான் காவல்துறையினுடைய யுக்தியா நான் இந்த இதுல பாக்குறேன். ஏன் இப்ப எனக்கு என்னன்னாக்கா, இந்த சமீபத்துலதான் வெளியில வந்தார். 1 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில வந்ததுக்கு அப்புறமா இப்ப தேர்தல் நெருங்குறதுனால அரசியல் ரீதியா சில கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துருக்கிறாரு. அந்த இது அடுத்தடுத்து அரசியல் ரீதியா ஏதாவது நகருவாங்க அப்படிங்கிறதுனால வேற யாரும் இவர் மேல காழ்ப்புணர்ச்சியோட அல்லது இவங்களை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இவரை சேர்க்க சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சம்பவத்துல இவர் ஈடுபடல. 2வது இவர் கூட இருந்த பசங்க அவன் வந்து எமோஷனல்ல போய் பண்ணிட்டு இவரு கூட வீட்டுல பாதுகாப்பு இருப்பாங்கல்ல பசங்க, எப்பவுமே பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஒரு 10-20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு போன் அடிச்சு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறான், நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அந்த பையன் அஜித்குமார் சொல்லியிருக்கிறான். போலீஸ் இவர் தகவல் வந்ததுக்கு அப்புறம் இவர் பேசாம இருக்க முடியாது. அப்ப இவரும் போன் அடிச்சு பேசி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு விசாரிக்கிறார், சத்தம் போடுறாரு. ஆனா போலீஸ் இப்ப என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க அந்த பையனுக்கும் அவன் உங்க கூட இருக்கிறவனுக்கும் மாத்தி கால் இன்ட்ராக்டர் ஆயிருக்கு, அதனால நீங்க சொல்லிதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வழிப்பறி கேஸ் 2500 ரூபா வழிப்பறின்னு போட்டாங்கல்ல, அதுல வந்து திருச்சியில பிணை கிடைச்சிருச்சு. அந்த பிணையில வெளியில வரும்போதுதான் இந்த வழக்குல வந்து அவரை குற்றவாளியா சேர்த்து கைது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வழக்குல சேர்த்திருக்கோம்னு எங்கேயுமே போலீஸ் சொல்லலை. அப்ப இது வந்து என்ன தெரியுதுனாக்கா, தேர்தல் நெருங்கி வருது, அரசியல் ரீதியா இவங்க வெளியில இருந்தா அரசியல் ரீதியா ஏதாவது சில வேலைகள் பண்ணுவாங்க. அது சிலருக்கு சாதகமாகவோ சிலருக்கு பாதகமாகவோ இருக்கலாம். அரசியல் ரீதியா பாதகமா சிந்திக்கக்கூடியவங்க இவரை முடக்கிறதுக்கு சதி பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அருண்குமார் மேல போட்ட கேஸுங்கிறது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே வந்து ஜாமீன்ல வரக்கூடிய ஒரு கேஸ். அதுக்கு போய் இந்த பையன் 6 இடத்துல இது பண்றதுன்ற அவசியம் இல்லை. அப்ப அந்த பையனை வேற யாரும் ரிமோட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல அவன் ஒரு எமோஷனல்ல பண்ணிட்டான் அப்படின்னாக்கா போலீஸ் அதுல போய் இவரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப போலீஸ் இவரை சேர்க்கிறாங்க. அப்ப போலீஸுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்களா இவரை லாக் பண்ண சொல்லி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி திருச்சி போலீஸ் போட்டது இருக்குல்ல, அதுவுமே வந்து ஒரு 2500 ரூபா வழிப்பறி பண்ணாருன்னு போடலாம். எப்போதுமே அவர் வந்து கூட ஆட்களோட தான் இருப்பாரு, ஆட்களோட தான் போவாரு வருவாரு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளை வந்து டீ குடிப்பாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேற பழக்கங்கள் இருக்கிற பசங்க, சிகரெட்டோ அல்லது குடிப்பழக்கமோ இருக்கிறவங்க அதுல ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கான செலவுங்கிறது வேற. ஒரு நாளைக்கு அசால்ட்டா ஒரு பையனுக்கு ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணா கூட 500 ரூபா ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல சமைச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க, எங்கேயோ இருப்பாங்க, கடையில சாப்பிட சொல்லுவாங்க, வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு 3 நேரத்துக்கு 100 ரூபா வச்சா கூட 300 ரூபா டீ காப்பி எல்லாம் சேர்த்து மற்ற செலவுகளும் சேர்த்தா 500 ரூபா ஒரு ஆளுக்கு செலவு. ஒரு 10 பேர் 20 பேருக்குன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும். 10,000 ரூபா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் செலவு பண்ணாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க, குறைஞ்சது மாசத்துக்கு 30,000 to 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்க பசங்களை இளைஞர்களை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை நீங்க வந்து 2500 ரூபா வழிப்பறி பண்ணாருன்னு சொல்லி நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்றது எவ்வளவு வந்து கீழ்த்தரமான செயல் தெரியுமா? அது சில இடங்கள்ல வந்து ஆயுதங்கள் வச்சிருந்தாருன்னு வழக்கு போட்டாங்க. இது கடந்ததுல இப்ப வந்து மறுபடியும் அதே சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா திருட்டு வழக்க போட்டிருக்கிறாங்க, வழிப்பறி வழக்க போட்டிருக்கிறாங்க.
இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக இயங்கணும். கட்டம் கட்டப்படுகிறாரா கண்ணாபிரான்? அதாவது அதுதான் மேல வந்து குண்டாஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் என்ன இருக்கா? இல்ல, காவல்துறையில நான் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வகையில அந்த அருண்குமார், அவருடைய தம்பி அஜித் கூட உள்ள அந்த சம்பவத்துல போனதா சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள், அவங்க மேல வந்து குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி தான் காவல்துறை நகர்ந்துகிட்டு இருக்கிறதா நான் கணிக்கிறேன். ஓகே. இவர் மேல வந்து இதுவரைக்கும் அப்படியான சிந்தனைகள் இல்லை. ஆனா இப்ப போட்டதே வந்து இவரை வந்து முடக்கணும் ஏன்னா வந்து 1 மாசம் கூட ஆகல, வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடல, சும்மா தானே இருக்கிறாரு. அப்ப இந்த ஒரே நேரத்துல நீங்க பாருங்க, மொத்தம் 6 வழக்கு அதுல சேர்க்கிறாங்க. ஆனா அந்த பசங்க கிட்ட கேட்டா நாங்க வந்து அவர் பேரை சொல்லல, அவர் எங்களை திட்டி தான் அனுப்புனாரு, அதனால நாங்க அவர் பேரெல்லாம் சொல்லலைன்னு தான் சொல்றாங்க. ஆனா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சிஏ போட்டு தான் எடுக்கணும். முதல்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டாலே நம்ம கன்ஃபெஷன் வாக்குமூலத்தை வந்து எடுத்துடலாம் சிஏ போட்டு. இப்போ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதனால கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம இன்னும் பார்க்கல. பட் ஆனால் அவங்க காவல்துறை சொன்னது வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இது பண்றாங்க. அப்ப இந்த நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் மேல உள்ள நற்பெயரை வந்து கெடுக்கிறதும், இவர் வழக்கு போட்டு முடக்கிறதும், அரசியல் ரீதியா இவர் எமர்ஜ் ஆகிறத விரும்பப்படாம கட்டம் கட்டுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல, இதுல அவங்களோட சொந்த மாவட்டம் வந்து திருநெல்வேலி, ஆனா பல இடங்களுக்கு போறாங்களா, அதனால கூட அவங்க மேல சந்தேகப்படுவாங்களா காவல்துறை, என்ன திட்டம் திட்டுவாங்களோன்னு கூட. சரி, நான் சொல்றேன், அவர் சொந்த மாவட்டத்திலே அவரை இருக்கிறதுக்கு போலீஸ் இருக்க சொல்லுங்க, போலீஸ் தொந்தரவு பண்ணாம இருக்க சொல்லுங்க. எது தடையா இருக்கு? அதாவதுங்க, போலீஸ் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, திருநெல்வேலிக்குள்ளே தூத்துக்குடிக்குள்ளே தொடர்ச்சியா இது மாதிரியான கொலைகள், எதிர்கொலைகள் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. அது சாதி ரீதியா மத ரீதியா போயிட்டே இருக்கு. அதனால வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்படுது. உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கா, உயிர் அச்சுறுத்தல்? ஆமா, இருக்கும்ல. உயிர் அச்சுறுத்தல் இல்லாமலாம் இல்ல, இருக்கு. அதனால அவங்க வெளியில போகல. விஷயம் என்னன்னாக்கா, காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும், அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக பிரச்சனைக்குரிய ஆட்கள் அப்படின்னு யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அவங்கள ஃபுல்லாக சிட்டியை விட்டு அல்லது டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியில போன்றாங்க. டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியில போ, நீ எங்க வேணாலும் இருந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்தேன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு எதிராக எவனாவது ஏதாவது பண்ணிடுவான்றது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா வெளியில போய் இருக்கும்போது, வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கும்போது, அங்க உள்ள உளவு பிரிவுகள் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணி அங்க மேல உள்ள அதிகாரிகள் சொல்லும்போது அங்க அவங்க சரவுண்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க, வேற எதுவும் பண்றதுக்கு வந்தீங்களா, என்ன நோக்கம் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. அப்புறம் வந்து இல்லைன்னு சொன்னாலும் விசாரிச்சுட்டு இல்லைன்னாலும் வெளியில விடுறதுக்கு மனசு இல்லை. அப்ப ஏதாவது ஒரு கேஸை போட்டு, இல்ல பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்னு சொல்லப்படுறவங்க தான் கண்ணபிரான் பாண்டியன். அப்ப அவர் மேலேயே வந்து பல பகை இருக்கும்போது அப்ப உங்க மேலேயே ஒரு பார்வை இருக்குதானே செய்யும் காவல்துறை. ஆமா, அதாவது ஏற்கனவே பைசன் படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, 2 பேருக்குமான பகை என்பது அது எப்படி உருவாச்சு, என்ன மாதிரி கிரியேட் ஆச்சுன்றதெல்லாம் இல்லை. அந்த சூழல்லாம் நடந்துருச்சு. ஆனா நடந்ததுக்கு அப்புறமா அதை கைவிட முடியாத ஒரு பிரஸ்டிஜ் ப்ராப்ளமா அந்த சைடு பாக்குறாங்க. அதே நேரத்துல அதை நம்ம எதிர்கொள்ள விட்டுட்டோம்னா நம்ம மொத்தமா அழிஞ்சிரும்ன்ற சூழல்ல அதை விட முடியாத இடத்துல இந்த பக்கமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதை இணக்கப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு ஒரு சிறு முயற்சியா தான் அந்த பைசன் அவர் மாரி செல்வராஜனை எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரிதான் இப்போ பசுபதி அண்ணனோட இருந்தவங்க அவருடைய கொலையில சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளிகள் மீது சில நடவடிக்கைகள்ல எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணன் இறந்துட்டாருன்னா அவர் கூட இருக்கிறதுல இப்ப யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு எதிராக அவங்க திரும்பிடுவாங்களான்னு அவங்களும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இவங்களும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இது இருக்கு. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க உயிரை தற்காத்துக்குங்க. நாங்க வந்து பாதுகாப்புங்கிறது 2 விஷயம். இப்போ இவன் தான் உங்களை டார்கெட் பண்றான்னா அவனை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எவன் டார்கெட் பண்றானே தெரியலன்னா அந்த பைசன்லயே நல்ல வசனம், யாருன்னே தெரியல. பல எதிரிகள் இருக்காங்களா? பைசன் படத்துலயே அந்த வசனம் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வசனம். யாருன்னே தெரியலப்பா, திடீர்னு வர்றான், கட்டி பிடிக்கிறான், நான் ஆளுதான் சொல்லி மரம் வச்சு பேசுறான்,
யாருன்னே தெரியல, திடீர்னு கத்தி எடுத்து குத்துறான், கேட்டா அப்படின்றான், நீ அந்த சாதின்றான் அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் நல்லா வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் இங்க யார் இவங்களை வந்து குறி வைக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த பக்கமும் யாரு வந்து அவங்க தாக்குவான்னு தெரியாது. எப்படியே போயிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய சம்பாரிச்சு வச்சாரா? இவரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க கண்ணபுராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கட்ட பஞ்சாயத்து அல்லது கூலிக்கு போய் கொலை செய்யறது, இந்த சொல்ற வழிப்பறி, இந்த மாதிரிலாம் 1% கூட கிடையாது. அதுலலாம் அந்த வாழ்க்கையில வந்து அவர் ரொம்ப ஒழுக்கமா, நேர்மையா, அறத்தோட, வீரத்தோட வாழக்கூடியவர். தான் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவனை கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலையில் தொடர்புடையவர்கள் மீது நாம் வந்து பதிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்துல அவர் என்ன அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை எடுத்துட்டு போனாரோ அந்த அரசியலை நாம் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த எதிரிகளையும், கொலை குற்றவாளிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்கிறதுனால ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றாங்க. சில நேரம் இதுல சிக்கலான உடனே வழக்கு, கைது, சிறை, அப்புறம் பிறகு விடுதலை, அப்புறம் வழக்கு, கைது, சிறைன்னு போயிட்டு இருக்கு. அரசியல் பணிகள் அது தொய்வாகுது. இந்த கண்ணபுராணனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று, அதாவது மரம் வந்து அமைதியை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைன்னு மாவோட ஒரு மேற்கோள், ரொம்ப முக்கியமான மேற்கோள். அது மாதிரி தான் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் சிறைக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது எல்லாமே வந்து இனிமே வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து வெளிப்பட்டு ஒரு முழுமையான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல அரசியலை நோக்கி நாம் நகர வேண்டும்ன்ற சிந்தனையோட வெளியில வருவாரு. வெளியில வந்து 1 மாசம் கூட இருக்காது. ஒரு கல்யாணம் காதுறதுக்கு எங்க போனார்னாக்கா உடனே அடுத்து வழக்கு போட்டு சிறையில அடைக்கிறாங்க. காவல்துறை வந்து அவர் மேல இந்த புட்டப்பு வழக்கு போடுறத நிறுத்தினா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் குறையும். அவர் இயல்பா ஒரு நல்ல ஒரு அரசியலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அமையும். அதனால நான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா அவங்க மேல போட பழி வாங்கும் எண்ணத்துல அவங்களை முடக்கணும்னு நினைக்கிறது அது வேறு விதமான விளைவுகளை உருவாக்குது. அதனால நீங்க அந்த வழக்கு போடுறத நிறுத்துங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி சிவா.